ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மணாலி சீரீஸ்ல 7th எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, குல்லூல இருக்க அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். டே 3ல நாங்கள் மார்னிங் ஸ்னோ பாயிண்ட் எல்லாமே விசிட் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் போல் குல்லு கிளம்பிட்டோம். அங்கே போகிற வழியில தான் இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. மணாலில இருந்து குல்லு போகிறதுக்கு 40 கிலோமீட்டர்ஸ், அதாவது போகிறதுக்கு 1 hour மேலே ஆகுங்க. அதில் ரொம்பவும் எல்லாரும் விரும்பி போகிற, முக்கியமாக அடல்ட்ஸ் போகிற 3 மெயினான அட்வென்ச்சர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மணாலியில் மட்டும் இந்த அட்வென்ச்சர்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. அது ஏன்னு வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1 அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் பலூன். ரொம்பவே பெரிய ஜைஜாண்டிக்கான இந்த பலூன் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸால் ஏரை சூடு பண்ணி அந்த பலூனை பறக்க வைக்கிறாங்க. இதை நீங்கள் மணாலிலையும் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா குல்லுலையும் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி அந்த ஏரை ஃபில் பண்ணி மேலே தூக்குறாங்கன்னு. சுமார் 300 மீட்டர்ஸ் தாங்க ஃப்ளை ஆகும். 4 பக்கமும் அதை மண்ணில் டைப் பண்ணி வச்சிருக்காங்க பறந்து போகாம இருக்கிறதுக்கு. இதுல மேக்ஸிமம் 4 to 5 மெம்பர்ஸ் போகலாம். அண்ட் இதோட பிரைஸ் கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. ஆமாங்க, 1000 rupees ஒருத்தர் போனா. இதுவே குரூப்பா போனீங்கன்னா இந்த அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதுவே 800 rupees 600 rupeesனு நீங்க சூஸ் பண்ற பிளேஸை பொறுத்து அமௌண்ட் வேரி ஆகும். நம்பர் 2 அட்வென்ச்சர் என்னன்னா ரிவர் ராஃப்டிங். மோஸ்ட் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் இந்த ஆக்டிவிட்டியை. உங்களுக்கு தண்ணினா பயம் இல்லைன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். நாங்கள் போனப்போ இருந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிறேன். இதுவும் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க. சீசன் டிமாண்ட் பேஸில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 2 டைப்ஸாக இந்த அட்வென்ச்சரை சூஸ் பண்ணுறாங்க. ஒன்று டிஸ்டன்ஸ் அண்ட் இன்னொன்று நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது எத்தனை பேர் போகிறோங்கிறத பொறுத்து. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் 3 kilometers, மீடியம் 7 kilometers அண்ட் லாங் வந்து 9 to 10 kilometersனு வச்சிருக்காங்க. இதில் நீங்கள் கப்பிள், ஃபேமிலி ஆர் குரூப் போட்னு சூஸ் பண்ணிக்கலாம். கப்பிளாக போகிறீங்கன்னா, அதாவது 2 person plus 1 கிட் இருந்தால் கூட்டிகிட்டு போகலாம். அதுவும் below 7 years நாட் அலவுடுங்க. இந்த கப்பிள் பேக்ல பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு 3800, மீடியம்க்கு 4800, லாங் டிஸ்டன்ஸ்க்கு 5800 rupeesனு வாங்குறாங்க. அதே மாதிரி ஃபுல் பாடி கவர் ஆகிறதுக்கு வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் 250 rupeesக்கு ரெண்டுக்கு அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் உங்களுக்கு வீடியோ எடுத்து தரணும்னாலும் அதுக்கும் செப்பரேட்டா சார்ஜ் பண்றாங்க. நம்மளால அந்த போட்ல போற ஸ்பீட்ல தண்ணியில விழாம வீடியோ எடுக்க முடியுமாங்கிறது டவுட் தான். அதனால இதையுமே காசாக்குறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் மோஸ்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா பேராகிளைடிங். லைஃப்ல நிறைய பேருக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கும். அவங்களும் இதை கண்டிப்பா ஒரு டைம் ஆச்சும் ட்ரை பண்ணணும். எங்க பட்ஜெட்குள்ள இதெல்லாம் இன்க்ளூட் ஆகல, அதனால நாங்க இந்த அட்வென்ச்சர் ட்ரை பண்ணல. மணாலில நீங்க பேராகிளைடிங் பண்ணணும்னா சோலாங் வேலிக்கு போகுங்க. அங்கதான் ஷார்ட் டிஸ்டன்ஸ்னு லாங் டிஸ்டன்ஸ்னு 2 டைப்பா வச்சிருக்காங்க பேக்கேஜ். இது வந்து 1000 rupees and 3000 rupeesனு இருக்கும். இதுவே நீங்க குல்லுல ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சிங்கிள் பேக் தாங்க. சீ லெவல்ல இருந்து 10,000 feet ஹைட். இதுதான் லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளை. இதோட பேக் பாத்தீங்கன்னா 3500 rupees per person. வீடியோ அவங்க எடுத்து தர மாதிரி இருந்தா அதுக்கும் செப்பரேட்டா 500 rupees சார்ஜ் பண்றாங்க. குல்லு போற வழி எல்லாமே புக்கிங் கேம்ப் தாங்க. எங்க வேணா நீங்க புக் பண்ணிக்கலாம். எல்லா அட்வென்ச்சருக்குமே சில ஃபார்ம்ஸ் வச்சிருப்பாங்க ஃபில் பண்றதுக்கு. அதாவது மிடில் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம உயிருக்கு அவங்க உத்தரவாதம் இல்லைங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக. ஏன் மணாலில வேணா குல்லுல அட்வென்ச்சர் ட்ரை பண்ணுங்கன்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன் தெரியுமா? உங்களுக்கு டபுள் த காஸ்ட் கம்மியா இருக்குங்க குல்லுல மணாலியை கம்பேர் பண்றப்போ. இது எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் போல மணிக்கரனுக்கு டிராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போற வழி அவ்வளோ ஈஸி அண்ட் ஸ்மூத்தா இருக்காதுங்க. ரொம்பவே பார்த்து நிதானமாக தான் போகணும். குல்லூல இருந்து மணிக்கரன் போறதுக்கு 2 to 3 hours ஆகுங்க. ஒரு 50 kilometers இருக்கும். மணிக்கரன் ரீச் ஆனதும் வண்டியிலேயே ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கழட்டி விட்டுட்டு உள்ள போயிட்டோம். என்ட்ரன்ஸ்ல 2 சைடும் ரிவருங்க. அவ்வளோ ஃபாஸ்டா வாட்டர் போயிட்டு இருந்தது. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃபாக் இருக்குன்னு. அவ்வளோ சூடா இருந்தது அந்த வாட்டர். பிரிட்ஜை தாண்டி உள்ள போனதும் கை கால் எல்லாமே வாஷ் பண்றதுக்கு பிளேஸ் இருக்கு. தென் நீங்க ஸ்லிப்பர் போட்டுட்டு வந்தாலும் அதாவது எல்லாமே சேஃபா ஒரு பிளேஸ்ல விட்டுட்டு தாங்க உள்ள போகணும். நல்ல வேலைங்க, குளிருதுன்னு தலைக்கு குள்ளா போட்டிருந்தோம். நம்ம தலையை கவர் பண்ணாம உள்ள விட மாட்டாங்களாம். அட்லீஸ்ட் ஒரு கர்ச்சீஃப் ஆச்சும் கட்டிட்டு தான் உள்ள போகணும்னு சொன்னாங்க. இது அவங்களோட ட்ரெடிஷன். உள்ள போய் ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இன்னொரு டெம்பிள் இருக்கு. அதுதான் சிவன் பார்வதி சன்னதிங்க. இங்க ஒரு சுடு தண்ணி ஊற்று மாதிரி இருக்குங்க. இந்த வாட்டர்ல தான் இங்க வரவங்க எல்லாருக்குமே அரிசி வேக வச்சு சாப்பாடு போடுறாங்க. சாமி தரிசனம் முடிஞ்ச வாட்டி அன்னதானம் பண்ற இடத்துக்கு நாங்க போயிட்டோம். இங்கதான் எங்க நைட் டின்னரை பிளான் பண்ணியிருந்தாங்க. பிளேட்ஸ் எல்லாமே அங்க வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம போய் எடுத்துட்டு வந்து வரிசையா உட்காந்துக்கணும். ரொட்டி, ரைஸ் அண்ட் தால் மட்டும் தான் இங்க கிடைக்கும்.
போதும். வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு நாமளே எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணி வச்சிடணுங்க. ஒரு வழியா டெம்பிள் விசிட் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணா ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருக்கு. பெருசா ஒன்றும் இருக்காதுங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான் இருக்கும். பட் விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம். அப்புறம் என்னங்க, எங்க மணாலி ட்ரிப்போட லாஸ்ட் டேவை முடிச்சுட்டு டெல்லியை நோக்கி எங்களோட டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து எப்போ நாங்க பெங்களூர் ரீச் ஆனோம் அண்ட் மீன்வைல் டெல்லியில எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ண மாட்டீங்க. Thanks for watching. Bye from Ready to Explore.